விஜய் சேதுபதி வந்த உடனே நீங்கள் பார்க்காத ஒரு புகைப்படத்தை பார்க்காத ஒரு வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன்னால நானே ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்டேன். என்னடா நாம் பார்க்காதது ஏதோ ஸ்பெஷலாக காட்ட போகிறார் போல இருக்கு அண்ணன் அப்படின்னா, நான் இந்த வீடியோ தான் நான் நேற்று 3 மணி வரையும் மாங்குன்னு பார்த்தேன். ஐயோயோ, அவங்க ஜெயிலுக்கு போவாங்களா மாட்டாங்களா அது வந்து ரொம்ப நேரம் பார்த்தோம். அதில் வந்து என்னென்னா ஒரு விஷயம் ரொம்ப இதுவாக இருந்தது. அந்த மருத்துவ ஒரு மாத்திரைக்கு டீ கேட்டாங்க. அது வந்து ஆக்சுவலாக கொடுத்துருந்தா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்றைக்கி வியானா வந்து கேசரி செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பாலையும் எடுத்து ஊற்றி தான் அது பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது நேற்று ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ணாங்க போல இருக்குது. இவங்களும் பண்ணாங்களோ அவங்க பண்ணாங்களோ, டீ கொடுத்துருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இன்னொன்று, 2 பேரால் எப்படி நான் எல்லா வேலையும் அது பண்ண முடியும் எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன்னா சாப்பாடு அவங்க செஞ்சு கொடுத்தாங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் மதியம் ஒரு ஈவினிங் ஏதோ டாஸ்க்கு போயிடுச்சு. அப்புறம் பர்கர் வந்தது. அதுக்கு அடுத்தது வந்து அந்த சூப்பர் டீலக்ஸாக அவங்க இருக்கிற வீடு போல் இருக்குது, அதை கூட்டிக்கிட்டாங்க. மற்ற வீடு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது சாமான் விளக்கலை, பாத்ரூம் க்ளீனும் பண்ணலை. இது வந்து பிக் பாஸ் கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட்டு, அதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சேதனா. பட் அதை வந்து ப்ராப்பராக இந்த வீட்டில் எல்லாருமே எல்லா வேலையும் கரெக்டாக செய்கிறாங்களா? பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன். பிக் பாஸ் சொன்னதை அடிபணியாமல் செஞ்ச நிறைய இப்போ கண்டஸ்டன்ஸ் நான் பார்த்துருக்கேன். இந்த வீட்லேயே இருக்காங்க. அவங்க யாருக்காவது நீங்கள் ஃபோட்டோ இது ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்குறீங்களா? எக்ஸாம்பிள் வியானா, வியானாங்கிறனே, வியானா கூட ஒரு பொண்ணு இருக்குமே, சுபிக்ஷா. அந்த பொண்ணு சொல்கிற வேலையெல்லாம் கரெக்டாக தான் செய்யுது. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்தீங்களா? ஏதாவது ஒரு ப்ரோமோவில் வருதா? ஏதாவது 1 hour எபிசோடில் பெருசாக காட்டுறாங்களா? அதற்கு அடுத்ததாக சொல்கிறேன், வேறு யார் சமையல்னா கனி செய்கிறாங்க. கனி சமையல் செய்யும்போது யாருன்னா காட்டுறாங்களா? கிடையாதுண்ணே. இன்னொன்று, பாத்ரூம் கிளீனிங் சபரி பண்ணேன்னா சொன்னார் யாரோ ஒருத்தவங்க, அவரும் இந்த முறை கிச்சன் டீம். பாத்ரூம் கிளீனிங்னு ஒன்று இருக்குல்ல, அது யாராவது சுத்தப்படுத்துறது காட்டுறாங்களா? இதே சீசன் 7ல் பாத்ரூம் கிளீனிங்க்கு பண்ண மாட்டேன்னு அர்ச்சனா அழுவாங்க, அதை தானே காட்டினாங்க. இது எல்லாமே இதெல்லாம் வந்து டெமோவாக எடுத்து தானே பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய லெக்சர் கொடுக்க வேண்டிய அவசியமா? என்னென்னா ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு. பிக் பாஸ் கண்ணை மூட சொல்லுவையா? அதுக்கு அடுத்தது பிக் பாஸ் சொன்னதை செய்ய மாட்டீங்களா? இந்த ஈகோ கிளாஷில் தான் நீங்கள் கேள்வி ஏன்னா இதுக்கு வந்து இவ்வளோ ஆக்சுவலாக லைவில் 1 hour கேட்டிருக்காரு சேதனை. எப்படி அந்த ஆடியன்ஸுக்கு தலைவலி வந்திருக்கும்? ஐயோ, நிறைய நடந்தது அந்த ஒரு வாரம் முழுவதும் பிரச்சனை. இந்த பிரச்சனை இது இத்தனையும் நீங்கள் பார்க்காத வீடியோன்னு வேறு காட்டுறீங்க ஆடியன்ஸுக்கு. இதை என்னத்துக்கு 1 hour ஒருத்தர் இழுத்துக்கிட்டு இருக்கான்? ரொம்ப மாதிரி நீங்கள் உங்கள் படமே என்ன ஒரு படம் நீங்கள் எடுத்துட்டீங்க, இழுன்னு இழுத்தா ஓடுமாண்ணே? பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர் ஆகாது? இழுன்னு இழுத்து விட்டீங்கண்ணே. இப்போ வந்து வேலை செய்யலை, நீங்கள் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கலாம், இல்லை வேறு என்ன திட்டலாம், அது எல்லாமே திட்டி முடிச்சிட்டிங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு கண்டஸ்டன்ஸை வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள இப்போ திவ்யா கிட்ட நீங்கள் பதில் கேட்குறீங்க. திவ்யா என்ன சொன்னாங்க? நான் விக்ரம விருப்பேற்றுறதுக்காக பண்ணேன் அப்படின்னாங்க. அது எது வேலையை? ஜெயிலுக்கு ஏன் போகலை அப்படிங்கிறது ஜெயிலுக்குள்ளே ஒன்று சொன்னாங்க. அந்த கிளிப்பிங் உங்ககிட்ட இருக்காதுன்னா அதை இவங்களுக்கு குறும்படமாக போட்டு காட்டியிருக்கலாம். என்னென்னா, போன வாரம் கனி போகிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்களே, யாருன்னா கேட்டாங்களா? எஃப்ஜே போக மாட்டேன்னு சொல்லி படுத்துக்கிட்டானே, யாருன்னா கேட்டாங்களா? இப்போ மட்டும் ஏன் எல்லாரும் இவ்வளோ மெனக்கிடுறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி இருந்தது. அதை வேணால் நீங்கள் எடுத்து போட்டுருக்கலாம். இதுதான் அவங்க டிலே பண்ணதுக்கான காரணம். அந்த தலைவலி கிளவலிலாம் செகண்டரி தான். இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து அவங்க ஒரு டூலாக எடுத்துக்கிட்டாங்க. இன்னொன்று, உடம்பு சரியில்லாதவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சாப்பிட்டாங்க, எல்லாம் நடந்தது. ஆனால் அதுக்கு 1 hour நீ இழுத்துக்கிட்டது ரொம்ப பேஜாராக போச்சுண்ணா. ஏன்னா நிகழ்ச்சி பார்க்குறோம்ல, நாங்களும் ஒரு மனுஷன் தானே. ஏன்னா இந்த மாப்பு சோறு சோப்புங்கிற ஒரு டாஸ்க், அதுதான் போன வாரத்தின் பிரத்யேக டாஸ்க்கு. அதுக்கு நீங்கள் என்கொயரி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டது 10 நிமிஷம்ண்ணா. எது மெயின் டாஸ்க்கோ அதுக்கு வெறும் 10 நிமிஷம் என்கொயரி. எது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமோ அதுக்கு எடுத்துக்கிட்டது 1 மணி நேரம். அப்படிங்கும்போது என்ன இது எனக்கு சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. சரி, அந்த மாப்பு பூப்போ டூப்போ அது ஒரு டாஸ்க்கா? நான் கேட்குறேன், யார் ஒருத்தவங்களும் பார்க்கல 2 நாள். ஏன்னா இவனுங்க பண்ணது, அந்த சுபிக்ஷா சொன்னாங்களே, நாங்கள் 19 கிட்ஸ் 20,000 கிட்ஸ் எல்லா கிட்ஸும் பண்ணுறேன் அந்த ப்ரோக்ராம். எது இந்த ஜம்பிங் பண்ணுவாங்களே, எது அபிமேனியம், ஒருத்தவங்க குனிஞ்சுப்பாங்க, அதை தாண்டி ஒருத்தவங்க ஓடுவாங்க. இதெல்லாம் உட்காந்து பிக் பாஸ் வீட்டில் நாங்கள் பார்க்கணும். இதை கிரியேட்டிவ் பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் வானலாவியல் புகழ்ந்தீங்களே, விக்ரம் பண்ண ஸ்க்ரீன் பிளே, இது எவன்னா பார்த்தது? எடிட்டர் ஒரு சீன் கூட போடலண்ணே. அதெல்லாம் எங்கள் நிகழ்ச்சியில் 3வது நாள் தான் களை கட்டுச்சு. அதுதான் ஒரு பக்காவாக இருந்தது. நான் மீண்டும் சொல்கிறேன்,
நீங்க வேணா உங்க எடிட்டர் டீமு அந்த டிஆர்பி டீம் கிட்ட செக் பண்ணீங்க. எப்பா 3 நாள் நடந்ததுயா, எந்த நாள்லயா கண்டென்ட் வந்தது, எந்த நாள் டிஆர்பி போச்சு, எந்த நாள் மக்கள் பார்த்தாங்க, 3ஆவது நாள் தான் பார்த்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது அதில் உங்களுடைய பார்வையில் அது தவறானா கண்டிப்பாக தவறு. உங்கள் டைரக்டரின் பார்வை அதுதான் சக்ஸஸ் அவங்களுக்கு. ஏன்னா மொதல் நாள் ஃபுல்லாக ஐயோ கிரிஞ்சி 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 3 நாள் இதான் பண்ணிட்டு இருந்தாங்க. வினோத் எழுந்து சொல்கிறாரு, இந்த பொண்ணு ரம்யாவை வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொன்ன உடனே அது ரொம்ப அழுதுது. அதை பற்றி ஒரு கேள்வி இல்லை. இங்கே வந்து 2 பேர் எழுந்து சொல்கிறாங்க. அடுத்தது நீங்கள் பார்வை வழக்கம் போல் ஓட்டுறீங்க. நான் ஒன்று கேட்டால் நீ ஒன்று சொல்வ, அவங்க ஒன்று கேட்டால் நீ ஒன்று பண்ணுவ. அவங்கக்கிட்ட என்ன கேட்டீங்க? கேப்டனை பற்றி கேட்டீங்க. அவங்க விஜே அங்கேருந்து வராங்க, வந்து முடிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும்ல, அதுக்குள்ளே போட்டு கலாய்ச்சி விட்டிங்கன்னா அவங்க என்ன பார்வை சொல்கிறது? சரி, கனி இதில் கனிக்கும் சாண்ட்ரா, கனி ஒன் ஆஃப் த மெம்பர் தானே. கனிக்கு என்ன ப்ராப்ளம்? கனிக்கு வந்து சாண்ட்ரா தோக்கணுங்கிறது தான் கனியோடைய எண்ணம், பிரதான எண்ணம். கரெக்டுங்களா? இவங்களே வந்து கூட்டத்தில் வந்து ஒரு கருத்தை சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் அதை நான் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன். ஐயோயோ என் பசங்களுக்கு சோறு சாப்பிடாத அவங்கள வாழவே முடியாது ஐயோயோ அப்படின்னு சொல்லி வந்து இப்போ உணவு பரிமாறுவாங்களாம். அன்னை போல் காட்சி அளிப்பாங்களாம். இப்போ நீங்கள் திருப்பி எங்கே விட்டீங்க? பார்வு ராஜமாதான்னு திருப்பி விட்டீங்க. பாரு வந்து அந்த டீமில் வேலை பார்த்ததே வெசல் வாஷிங் தான். சரி, இதுக்கு என்கொயரியே இல்லை. இதுக்கு வந்து 10 நிமிஷம் என்கொயரி. அதுக்கு அடுத்தது பிரஜன் விஷயம் வராருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருந்தது. ஏன்னா நீங்கள் வந்து எண்ணங்களை விட சொல் வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நிறைய வார்த்தையை விட்டாப்புலங்க. அது சாண்ட்ராவும் படித்து தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. யோ நீ வார்த்தையை கபகபன்னு விட்டுருவையா, இது வந்து ஒரு ஷோயா, உனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது தான் கடைசியாக சாண்ட்ரா சொல்கிறதன் மூலமாக நமக்கு புரிய வருது. ஏன்னா பிரஜனை பொறுத்த வரைக்கும் பிரஜனை ஒரு ரொம்ப கெட்டவர், ரொம்ப அயோக்கியமானவர் அப்படின்னா அதுலாம் நமக்கு சொல்கிறதுக்கு வரல. ஆனால் வார்த்தைகளில் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறார். அது வந்து எதிராளி காயப்பட தான் செய்யும். அதுவும் அந்த பால் ஊற்றிடுவேங்கிற விஷயம்லாம் வந்து எஃப்ஜேக்கு கண்டிப்பாக, ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு பால் ஊற்றுறி அது சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த பாலை வந்து உள்ள அங்கே ஒரு இது நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு கிளாஸ் பால் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல, அதில் ஏதோ ஸ்ட்ரிக்டாக அவர் இருந்துட்டார் அப்படின்னு இவர் பேசியிருக்கலாம். அது அந்த நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 மணி நேரம் அந்த ப்ரொலாங் ஆகி போயிட்டுருக்கு. இன்னொன்று ஜெயிலுக்கு போகிறது அவருடைய மனைவி, பக்கத்தில் உட்காந்துருக்கிறது அவருடைய ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாமா, அவங்களுக்கு டீ வேணும். இதில் வந்து வார்த்தைகள் வந்திருக்கு, தடித்த வார்த்தைகள் தான். விஜய் சேதுபதியும் ஒன்றும் சொல்லலை, பிரஜன் நீங்கள் உங்கள் வார்த்தையே கரெக்ட் பண்ணிவிட்டு கேம் ஆடுங்கன்னு தான் சொன்னார். அதுக்கு நடுவில் பிரஜன் டப்பு டப்பு டப்புன்னு விஜய் சேதுபதி முன்னாடியே நான் இப்படி தான் சார், நான் வந்து கொஞ்சம் வார்த்தைகளை பொறுமை இழந்து விடுறார். இந்த அளவுக்கு இவர் கேம் ஆடினார்னா ஐ திங்க் இந்த வாரம் அவர் வெளியேறலை, அடுத்த வாரம் கண்டிப்பாக நாமினேஷனில் எல்லாருமே போட போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. சஸ்டெயின் பண்ணுவாரா என்னன்னு. இன்னொரு விஷயம் நான் அமித் சாருக்கு சொல்ல விரும்புகிறேன். அமித் சார், உங்களை நீங்கள் கேட்டிங்கல்ல விக்கல் விக்ரம்கிட்ட உட்காந்து நான் இந்த ஷோவில் தெரிகிறேன்னா, நான் இந்த ஷோவுக்கு என்ன பண்ணுறேன்னு, உங்களை விஜய் சேதுபதி ஒரு கேள்வியாவது கேட்டாரா? ஒரே ஒரு கேள்வியாவது கேட்டாரா? கேட்கவே இல்லைல்ல. அப்போனா நீங்கள் உப்புக்கு சப்பானியாக அங்கே இருக்கீங்க சார். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் நல்லா பாட்டு பாடுறேன், நல்லா என்டர்டைன், நீங்கள் பாடுற பாடல்கள்லாம் அந்த 10 மணிக்கு மேலே இதெல்லாம் ப்ரோக்ராமில் வரது இல்லை சார், எல்லாம் கட் ஆகுது. நீங்கள் வந்து ஷோவில் தெரியணுன்னா எப்போ தெரியுமா தெரிஞ்சிருக்கணும், இந்த ஜெயில் பிரச்சனை ஒன்று ஓடுதில்ல, அங்கே நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் ஏதாவது எடுத்து வச்சுருக்கணும். ஒன்று எஃப்ஜே பாலை தூக்கிட்டு போகும்போது எஃப்ஜே அவங்களுக்கு வந்து முடியல டீ கொடு அப்படின்னு ஒரு கருத்தை எடுத்து வச்சுருக்கணும். இல்லைன்னா எஃப்ஜே டீ எல்லாம் அந்த ரேஷன் பிரகாரம் தான் நடக்கணும், நீ எடுத்துகிட்டு போய் அங்கே போய் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பதிவு பண்ணாதான் நிகழ்ச்சியில் வருவீங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களை ஒரு கேள்வியும் கேட்கல விஜய் சேதுபதி, மற்ற 3 வைல்டு கார்டு பற்றி இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கு, உங்களை எதுவுமே இல்லை. அப்போ ஷோவுக்கு நீங்கள் யார்? நீங்கள் ஷோவுக்கே இல்லைண்ணா அமித்தண்ணா, ஷோவிலேயே இல்லைங்கிறத புரிஞ்சுங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று கமருதீன் உங்களை வந்து அவர் பாராட்டுறாரு, நான் வந்து 3 வாரம் இந்த பையன்கிட்ட பேசுகிறதே கஷ்டமாக இருந்ததுன்னு நினச்சேன், இப்போ இவர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காருன்னு சொன்னார்ல. கடந்த 2 வாரம் உங்ககிட்ட என்ன பேசினார்? 3 வாரம் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ண வந்தார், இந்த 2 வாரம் என்ன பேசினார்? நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் நல்ல விதமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கமருதீன் உண்மையா, இந்த கமருதீன் உண்மையா? அப்போ நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறாரு கமருதீன் உன்னை பார்த்து. விக்கல் விக்ரமையும் அதே தான் சொல்கிறாரு. ஆரம்பத்தில் ரொம்ப நல்லவ மாதிரி நடித்தேன், திடீர்னு மாக்கிங் பண்ணேன், இப்போ ரொம்ப பொறுப்பானவ மாதிரி உன்னை வெளிக்காட்டிக்கிற. மாக்கிங்
மாக்கிங் விக்ரமன் இது உன்னுடைய மாஸ்கான்னு கேட்குறாரு. இந்த கேள்வியை கூட சபரிகிட்ட கேட்கவே இல்லை. அப்போ சபரி உன்னை இந்த ஒரு வாரம் நீ எங்கே இருந்தன்னு நினச்சிக்க, நீ ஏதோ சிறப்பாக பண்ணதான் நினச்சில, இல்லைங்கிறத தானே சொல்லிட்டு போகிறாரு சேது இன்ட்ராக்ட் பண்ணாத யாருமே இந்த ஒரு வாரமும் எதுவும் கிழிக்கலை அப்படிங்கிறது தான் அவருடைய பாணியில் உங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டிய ஒரு பதில். அதற்கு அடுத்ததாக நடுவில் கடைசியாக எஃப்ஜே ஏதோ துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தார். சேதன்ன சொன்ன வார்த்தைக்காக அமைதி ஆகிட்டாராம். சரி அமைதி ஆகிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுவேன்? அவங்க ஏரியாவில் வந்து அவங்க அப்பாவை பற்றி என்னடா இது, இப்போ இவன் ஏரியாவை பற்றி பேசுகிறானே, இவன் கிழிச்சுறாரா இவர் எஃப்ஜே? 1 நம்பர் ஒரு ரவுடி பிஹேவியர் உள்ள பையன் அங்கே எஃப்ஜே. அவர் நல்லவன் மாதிரி வேஷம் ஆடி, நான் இது என்னத்தை நான் சொல்கிறது, இதுக்கு விஜய் சேதுபதி ஆதரவு வேறு ரொம்ப அற்புதமாக திருந்து. இப்போ விஜய் சேதுபதி எல்லாரையும் நலவாழ்வு மையம் அமைத்து நற்பணியாக திருத்துறாரு. பிக் பாஸ்னா என்ன தெரியுமா, அவர் அந்த கேரக்டராக வாழ்கிறது தான். இப்போ ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை வாழ்கிறத பார்த்து தான் மக்களுக்கு பிடிக்குமே தவிர்த்து, நீ முகமூடி போட்டுக்கோ, நீ மாஸ்க் போட்டுக்கோ, நீ இங்கே திருந்தி வாழு, அதுங்கிறது எனக்கு ஒன்றும் உடன்பாடாக தெரியல. யார் ரியலாக இருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ரியலாக இருக்கிறவங்கள விஜய் சேதுபதி ரியலாக இருக்கவும் விடமாட்டாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. கமருதீன் கேம் காலிங்க, அடுத்த எஃப்ஜேவின் கேம் வேணால் காலியாகி போட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எஃப்ஜே கேம் நான் பார்த்ததே இல்லை. இவன் ஒரு வாரமும் வந்து நான் பிரியங்கா ரசிகர் மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்தேன்னே, இவர் மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்தேன்னே, நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தேன், இவன் ஏதோ சொல்லிட்டு இருப்பான் தனியாக. நமக்கு தான் ஒரு இடமும் புரிஞ்சிருக்காது, ஏன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான். 2 நாள் அதை முதல் நாள் ஆரம்பிச்சுட்டு 3ஆவது நாள்லேருந்து படுக்கையில் படுத்து தூங்கிட்டு இருப்பார். இதுதான் பண்ணிகிட்டு இருப்பார் எஃப்ஜே. வேற என்ன கனித்திரு, ஐயோயோ, அதாவது அந்த அம்மா வந்து நீங்கள் காதலுக்கு மரியாதை படத்தில் நான் சொன்னது மாதிரி தான், சிவகுமார் இங்கே வந்து எல்லாத்தையும் டெலிவர் பண்ணுவார், உள்ள எல்லா விஷயத்தையும் கீ கொடுக்கறது அந்த ஸ்ரீவித்யா கேரக்டர். அதே மாதிரி இன்னைக்கு இவனுங்கெல்லாம் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்குந்தானுங்க கீ. இந்த அம்மா ராஜமாதா போன வாரம் இவங்க ஜெயிலுக்கு போகும்போது அவ்வளோ வலிச்சது இல்லை, ஆனால் இந்த முறை பிக் பாஸ் சொல்கிறத கேட்கணும். அப்படியே காலையில் எழுந்து வந்து சமையலில் கட்டில் நுழைஞ்சிட்டாங்க. இவங்க சமையல் டீமே கிடையாது. வெள்ளிக்கிழமைன்னா இவங்க வந்துடுவாங்களா, அது வேறு எங்கன்னா போய் செய்கிறது. கொஞ்சம் நியூட்ரலாக இருங்க. ஐயோ அது ஒரு விஷ பாட்டிலுங்க கனி, இன்னுமா நம்புறீங்க? அதுக்கு கனிக்கு வந்து இது வேறு எது குயின் BB9 கனியா ஒரு பிஆர் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. போன வாரம் ஃபுல்லாக சபரிக்கு பண்ணானுங்க, சபரி ஆளே காணும். இந்த வாரம் ஒரு போர்டு மாட்டிட்டாங்க, காணவில்லை போர்டு மாட்டிட்டாங்க சபரிக்கு. இன்னும் எத்தனை பேருக்கு போர்டு மாட்ட போகிறாங்களோ. அடுத்த வாரம் கண்டிப்பாக சாண்ட்ராவுக்கும் யாருக்கு பாருக்கு மாட்ட முடியாது, எங்கே இருந்தாலும் வெளில வந்துடும். சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் மாட்டி விட்ருங்க. அதுக்கு அடுத்தது இது ரொம்ப அமைதியாக இருக்கும். சேதண்ணா வாங்கண்ணா ஷோ பண்ணுறதுக்கு. நாளைக்கு எபிசோடில் ஒன்றும் இருக்காதான். என்னென்னா 50 நாட்களில் உங்களுடைய அனுபவம் என்ன, இவர் ஏன் இருக்கார் ஏன் இல்லை, இந்த மாதிரி தான் பற்றி ஏதோ சேதனை பேசுகிறாரு. யார் எவிக்ட் கெமி உங்ககிட்ட எதனா ரியாக்ஷன் இன்ட்ராக்ட் பண்ணாரா? நீ ஏதோ அழுது ஏதோ பண்ணியம்மா? ஒன்றும் கிடையாதுல்ல. நீ கவினன் ஷூட்டிங்கை போய் அட்டன் பண்ணுமா.